34வது சங்கீதம் 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. வசனம் சொல்கிறது அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் தலையை ஆண்டவர் நிமிர செய்வார். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். வசனம் தான் சொல்லுதுங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படலை, அவங்க பிரகாசம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ பிரகாசம் அடையணும்னா அவரை நோக்கி பார்க்கணும், இயேசுவை நோக்கி பார்க்கணும், அனுதினமும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் ஜெபம் அதிகமாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனோடு கூட நல்ல ஒரு அந்த அன்பில் ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். அவர் நோக்கி பார்க்கத்தான் பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சிலருடைய இருதயத்தில் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன்னா தற்போது நடந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையை நினச்சி பார்ப்பாங்க. இதனால் இப்போ நடக்கிற இந்த சூழ்நிலையை நினச்சி பார்க்கும்போது என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் குடும்பத்தின் சூழ்நிலை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய யோசனைகள், சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அப்போ நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், யோசனைகள் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறைய போராட்டமாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே மாட்டிக்கிட்டேனே, என் குடும்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறதே, ஒரே எங்கே திரும்பினாலும் போராட்டமாக இருக்குதே, அப்போ தலை குனிஞ்ச நிலைமையில் இருக்கிறேனே, நான் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து, இந்த கஷ்டத்துலேருந்து, இந்த போராட்டத்திலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்ட்டு ரொம்ப யோசிப்பாங்க, போராடுவாங்க. பயப்படாதீங்க. வசனம் சொல்கிறது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படலை, பிரகாசம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆமென். அப்போ இயேசுவை நோக்கி பார்க்க நீங்கள் பிரகாசம் அடைவீங்க. இருள் உங்களை பற்றி கொள்ள முடியாது. அப்போ நீங்கள் பிரகாசம் அடையணும்னா இயேசுவை நோக்கி பார்க்கணும், அனுதினமும் தேவ சமூகத்தில் செபிக்கணும், இயேசு இடத்துல தெரியப்படுத்தணும். செபிக்கிறத விட்டுறக்கூடாது. ஆலயத்துக்கு சபைக்கு போகிறத விட்டுறக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மறந்துடக்கூடாது. சிலரோட வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. எனக்கு கஷ்டம் வந்துருச்சே, இந்த பிரச்சனை வந்துருச்சே, நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், செபிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சிலர் ஆண்டவரிடத்தில் வரவே மாட்டாங்க. அப்போ வசனம் என்ன சொல்கிறது? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசம் அடைச்சது. அப்போ அவரை நோக்கி பார்த்தா தானே பிரகாசம் அடைய முடியும். தனி ஜெபம் இருக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும், சபை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மற்ற கூட்டங்களிலும் கலந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை விட்டு விலக பிரகாசிக்க முடியாதே. வசனம் என்ன சொல்கிறது? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறாங்க. அப்போ பிரகாசம் அடையணும், வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னா இயேசுவை நோக்கி பார்க்க சூழ்நிலையை பார்த்து பயந்துடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்துடக்கூடாது. உங்கள் சூழ்நிலையை மாற்றி போடுகிற கர்த்தர் இருக்கிறார். செங்கடலை பிளந்த தெய்வம். மனுஷனால் செங்கடலை பிளந்து அதில் பாதையை உண்டு பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் பாருங்க, செங்கடலை பிளந்து அதில் நடக்க செய்தார். எவ்வளோ பெரிய அற்புதமான தெய்வன் பாருங்க நம்முடைய ஆண்டவர். அப்போ நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் உன்னதமான தேவன், அவர் பயங்கரமான தேவன், அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா?
அப்போ நீங்கள் பிரகாசிக்கணும், வெட்கப்படாமல் வாழணும், எந்த சூழலும் தலை குனிந்து போகாமல் இருக்கணும்னா அவரை நோக்கி பார்க்க பார்க்க நிச்சயமாய் முடியும். சிலருக்கு சில இடத்துல சந்தேகம் வரும், எப்படின்னா நான் தலை குனிஞ்சு போயிடணும், அது இப்படி ஆயிரணும் அப்படி ஆயிரணும்ன்ட்டு அவங்க மனதில் நெகட்டிவாகவே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாசிட்டிவாக சிந்திக்க மாட்டாங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க. நான் தலை குனிஞ்சு போயிடுவணும், நான் வெக்கப்பட்டு போயிடுவணும், என் குடும்பம் இப்படி ஆயிருமோ அப்படின்ட்டு, என் பிள்ளைங்க இப்படியெல்லாம் ஆயிடுவாங்களோ அப்படின்ட்டு நெகட்டிவாகவே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க, நெகட்டிவாகவே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நெகட்டிவாகவே சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேச தேவையில்லை. பாசிட்டிவாக பேசுங்க. உங்கள் நாவில் பாசிட்டிவாக பேசுங்க, உங்கள் இருதயத்தில் பாசிட்டிவாக சிந்திங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அப்போ இருதயத்தில் நல்ல யோசனை, நெகட்டிவாக வேண்டாம், பாசிட்டிவாக யோசிங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக சிந்திங்க. வாயில் வசனத்தை பேசுங்க. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைன்னு சொல்லுங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ வசனத்தை சொல்லுங்கள். அவர் நோக்கி பார்த்தாங்க, பிரகாசம் அடைஞ்சாங்க. அப்போ நானும் என் குடும்பம் அவரை நோக்கி பார்ப்போம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். எங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசமாய் மாற்றுவார், எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பிரகாசமாய் மாற்றுவார் என்று விசுவாசமாக பேசி பாருங்க. அடுத்த வரி சொல்கிறது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படலை, தலை குனிஞ்சு போல. ஒருவேளை தலை குனிந்த சூழலில் நீங்கள் இருக்கீங்களா? இப்பயே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்களை நோக்கி பார்க்குறோம், இனி அனுதினமும் ஆண்டவரே உண்மையே நாங்கள் நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்யுங்க, எங்களை தலை நிமிர செய்யுங்க ஆண்டவரே, எங்களை உயர்த்தி வைங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசமாக கர்த்தரை நம்பி நீங்கள் ஜெபிக்கும்போது அவரை நோக்கி பார்க்க பார்க்க அவர் சும்மா இருப்பாரா? இல்லைங்க, நிச்சயமாக அவர் உங்களை பிரகாசிக்க செய்வார், உங்கள் குடும்பத்தை பிரகாசிக்க செய்வார், உங்கள் பிள்ளைகளை அவர் பிரகாசிக்க செய்வார். எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போனீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவார். சிலர் நினைக்கலாம், இந்த இடத்துல ரொம்ப போராட்டமாக இருக்குது, இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போகலாமா, அங்கே போய் எங்கிட்ட போய் இருக்கலாமா, இவ்வளோ பிரச்சனையாக இருக்கே சுற்றி அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவர்கள் அங்கே தான் வச்சுருப்பார். எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துருப்பீங்க, வேறு வீடே கிடைக்க மாட்டீங்க அப்படின்ட்டு ரொம்ப போராடி இருப்பீங்க. ஆனால் வசனம் சொல்கிறது, வெட்கப்பட்ட இடத்துல அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவார். ஏன் இன்னும் ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னா, சில வருடங்கள் அல்லது சில மாதங்களில் தேவ திட்டத்தின்படி ஏற்ற நேரத்தில், அதாவது நீங்கள் அவரோட முகத்தை நோக்கி பார்க்க பார்க்க உங்களை பிரகாசிக்க செய்கிற தெய்வம் ஏற்ற காலத்தில் அந்த இடத்துல உங்களை உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார்? நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவார். ஆமேன். ஒருவேளை தலை குனிஞ்சு அந்த நிலைமையில் இருக்கலாம். அதே இடத்துல யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யார் உங்களை வெட்கப்படுத்தினாங்களோ, யார் உங்களை அற்பமாய் பார்த்தார்களோ, பேசினார்களோ, அவர்கள் கண்கள் பார்க்கத்தக்கதாக உங்கள் தலையை நிமிர்த்துவார், உங்கள் தலையை நிமிர செய்வார். உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் வேலை ஸ்தலத்திலும் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவார். அப்போ அவரை நோக்கி பார்க்க பார்க்கத்தான் பிரகாசம் அடைய முடியும், வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆகவே அவரை நோக்கி பார்க்க பார்க்கத்தான் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அப்போ தினந்தோறும் ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்வை பிரகாசிக்க செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென்.